SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். தனக்கு எதிரான குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கமளிக்க தயாராகும் தேசபந்து தென்னக்கோன். தமிழ் அரசியல் கட்சி தலைவர்களிடம் தமிழ் ராஜபக்சர்கள். பிமல் ரட்நாயக்க. மைத்திரியின் மகனுக்கு விடுக்கப்பட்ட அழைப்பு. இன்று முதல் 29ஆம் தேதி வரை வடக்கு கிழக்கில் கனமழை. சிறையில் அடைக்கப்பட்ட துமிந்த மருத்துவமனையில் அனுமதி. அடுத்த வாரம் கைதாக உள்ள நாமல் வெளியாகிய தகவல். எதிர்க்கட்சி எம்பிக்களுக்கு உயிர் அச்சுறுத்தல். உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதலில் 13 பேர் பலி. தொடர்வன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். கட்டாய விடுமுறையில் அனுப்பப்பட்டுள்ள போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் தமக்கு எதிரான 22 குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கமளிப்பதற்காக எதிர்வரும் புதன்கிழமை அவரது தவறான நடத்தை மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் தொடர்பான குற்றச்சாட்டுகளை விசாரிப்பதற்காக நியமிக்கப்பட்ட குழுவில் முன்னிலையாக உள்ளார். தேசபந்து தென்னக்கோன் கடந்த திங்கட்கிழமை தமது சட்டத்தரணி டி வீர விக்ரமவுடன் குறித்த குழுவின் முன்னிலையான போது அவருக்கு குற்றப்பத்திரிகை வழங்கப்பட்டது. தமக்கு எதிரான குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கமளிக்க தேசபந்து தென்னக்கோன் அந்த குழுவிடம் கால அவகாசம் கோரியிருந்த நிலையில் அதற்கான அவகாசம் எதிர்வரும் 28ஆம் தேதி வரை வழங்கப்பட்டது. போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிராக சமர்ப்பிக்கப்பட வேண்டிய சான்றுகள் மற்றும் ஆவணங்கள் குறித்தும் அந்த குழு விளக்கம் அளித்துள்ளது. அதன்போது சத்தியபிரமாண பத்திரங்கள் வடிவில் சாட்சியங்களை வழங்க அவர் ஒப்புக்கொண்டார். தமக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் குழுவின் முன்னிலையில் முதல் முறையாக கடந்த திங்கட்கிழமை தேசபந்து தென்னக்கோன் முன்னிலையானார். இதன்போது அவர் எழுப்பிய ஆரம்ப ஆட்சேபனையையும் குறித்த குழு நிராகரித்தது. இந்நிலையில் தேசபந்து தென்னக்கோன் தமக்கு எதிரான குற்றப்பத்திரிகைக்கு விளக்கம் அளித்தவுடன் விசாரணை தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளன. தேசபந்து தென்னக்கோன் மீதான குற்றச்சாட்டுகளை விசாரிக்க நியமிக்கப்பட்ட 3 பேர் கொண்ட குழுவிற்கு உயர் நீதிமன்ற நீதியரசர் பிரீதி பத்மன் சூரசேன தலைமை தாங்குகிறார். மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர் நீல் ஏதவல மற்றும் தேசிய காவல்துறை ஆணைக்குழுவின் தலைவர் லலித் ஏக்கநாயக்க ஆகியோர் குழுவின் ஏனைய உறுப்பினர்களாக உள்ளனர். உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது பாரம்பரியமான தமிழ் அரசியல் கட்சி தலைவர்களிடம் தமிழ் ராஜபக்சர்களை கண்டதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். தமிழ் ராஜபக்சர்கள் தோற்றம் பெறுவார்கள் என்று ஒருபோதும் நினைக்கவில்லை. இது கவலைக்குரியது என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஊடகம் ஒன்றில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் வைத்து அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். வடமாகாண மக்களின் ஆதரவு எமக்கு உள்ளது. இது ஆரம்பத்தின் முதல் வெற்றியாகும். வடக்கில் பலமான அரசியலுக்கான அத்திவாரமிட்டுள்ளோம். நல்லிணக்கம் மற்றும் அபிவிருத்திகளை முன்னிலைப்படுத்தி வடக்கு மற்றும் கிழக்கில் செயற்படுவோம். சுய விருப்பத்தின் அடிப்படையில் வெகு விரைவில் அமைச்சின் விடயதானங்கள் மறுசீரமைக்கப்படும். புதிய தரப்பினர்கள் அமைச்சரவையில் இணைத்துக் கொள்ளப்படுவார்கள். மக்கள் எதிர்பார்த்த அரசு நிர்வாக கட்டமைப்பை வினைத்திறனாக்குவோம் என குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் மகன் தாஹாம் சிறிசேனவை எதிர்கால அரசியல் நடவடிக்கைகளில் தன்னுடன் இணைந்து பணியாற்றுமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச அழைத்துள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எதிர்கால அரசியல் நடவடிக்கைகளை வலுவான முறையில் மேற்கொள்வதே இதன் நோக்கமாகும் என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த முன்மொழிவை தாஹாம் சிறிசேன இன்னும் ஒப்புதல் அல்லது மறுப்பு குறித்து எந்த அறிக்கையும் வெளியிடவில்லை எனவும் கூறப்படுகிறது. எதிர்காலத்தில் அவர் இது குறித்து ஒரு முடிவை எடுப்பார் என்று தெரிவிக்கப்படுகிறது. இதற்கிடையில் சமீபத்தில் பாத்திரமுல்லையில் உள்ள போர் வீரர்கள் நினைவு சின்னத்துக்கு முன்னால் நடைபெற்ற போர் வீரர்கள் அஞ்சலி நிகழ்வில் நாமலும் தஹாமும் ஒன்றாக அஞ்சலி செலுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளுக்கு இன்று நண்பகல் முதல் எதிர்வரும் 29ஆம் தேதி வரை கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது என யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை மூத்த விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவரால் இன்றைய தினம் அறிக்கையொன்றும் வெளியிடப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: பிற்பகலில் அல்லது இரவு வேளைகளில் அவ்வப்போது மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. இந்த மழை மேற்காவுகை செயற்பாட்டினால் உருவாகும். மழை என்பதனால் இடிமின்னலோடு இணைந்ததாகவே இந்த மழை கிடைக்கும். அதேவேளை எதிர்வரும் 27/5/2025 அன்று வங்காள விரிகுடாவில் பங்களாதேசுக்கு தெற்காக காற்றழுத்த தாழ்வு நிலை ஒன்று உருவாகும் வாய்ப்புள்ளது. இதனால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் எந்த ஒரு பகுதிக்கும் எத்தகைய பாதிப்பும் கிடையாது. ஆனாலும் இந்த நாட்களில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளுக்கு மிதமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது என தெரிவித்தார்.
கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நீதிமன்ற உத்தரவின் பேரில் அவர் சிறைச்சாலை மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. துமிந்தவின் உடல்நிலை தொடர்பில் கிடைத்த பரிசோதனை அறிக்கைக்கு அமைய அவரை உடல்நிலை மோசமடைந்து வருவதனால் அவரை சிறைச்சாலை மருத்துவமனைக்கு மாற்ற உத்தரவிடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. வெள்ளவத்தி ஹவ்லாக் சிட்டி வீட்டு வளாகத்தில் போலீசாரால் தங்கமுலாம் பூசப்பட்ட T-56 ரக துப்பாக்கி மீட்கப்பட்டமை தொடர்பில் முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க கைது செய்யப்பட்டிருந்தார். இந்நிலையில் நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட துமிந்த திசாநாயக்கவை எதிர்வரும் 29ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கல்கிசி பதில் நீதவான் சாந்தகுமாருக்கு உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கிரீஸ் பரிவர்த்தனை தொடர்பில் தான் அடுத்த வாரம் கைது செய்யப்படுவேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர்களான ஹேலிய ரம்புக்வெல்ல மற்றும் மஹிந்த அடந்த அழுத்கமகி ஆகியோரின் நலன் தொடர்பில் விசாரிக்க வெலிக்கடி சிறைச்சாலைக்கு சென்றபோது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கிறிஸ் பரிவர்த்தனை ஒப்பந்தம் தொடர்பான போலியான ஆதாரங்களை உருவாக்கி தன்னை கைது செய்ய தயாராகி வருகின்றனர். அதன்படி அடுத்த வாரம் முதல் அவர்களுடன் தான் இணைய வாய்ப்புள்ளது என நாமல் தெரிவித்துள்ளார். உயிர் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ள 66 எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சர் பாதுகாப்பு அதிகாரிகளின் பாதுகாப்பை வழங்குவது குறித்து போலீஸ் தலைமையகம் கவனம் செலுத்தியுள்ளது. புலனாய்வு அமைப்புகளின் உதவியுடன் இது தொடர்பில் சிறப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. சில எதிர்க்கட்சி எம்பிக்கள் தங்கள் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அமைச்சர் பாதுகாப்பு அதிகாரிகளை வழங்குமாறு சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்திருந்தனர். அதன்படி நாடாளுமன்றத்தில் சிறப்பு கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றுள்ளது. பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய மற்றும் பிற போலீஸ் மா அதிபர்கள் கலந்து கொண்டு இந்த கலந்துரையாடலின் போது எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் முன்மொழிவுகள் குறித்து மிகுந்த கவனம் செலுத்தப்பட்டது. அதன்படி அச்சுறுத்தலுக்கு உள்ளாக கூறப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு மதிப்பீட்டை பெற புலனாய்வு அமைப்புகள் அனுப்பப்பட உள்ளதாக போலீஸ் தரப்பு தெரிவித்துள்ளது. இதன்போது மேற்கொள்ளப்படும் ஆய்வின் பின்னர் அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு வழங்கப்படும் எனவும் கூறப்படுகின்றது. உலகச் செய்திகள். உக்ரைனில் ரஷ்யா நடத்திய வான்வெளி தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. உக்ரைன் மற்றும் ரஷ்ய அதிகாரிகள் முதன்முறையாக துருக்கியில் கடந்த வாரம் பேச்சுவார்த்தையின் பின்னர் இரு நாட்டு போர்க்கைதிகளை விடுவிக்க ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டதுடன் நேற்று முன்தினம் முதல் இருதரப்பிலும் போர்க்கைதிகள் விடுவிக்கப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் ரஷ்யா தொடர்ந்து 2வது இரவும் உக்ரைனை குறிவைத்து ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடாத்தியுள்ளது. இத்தாக்குதலினால் குறைந்தது 13 பேர் கொல்லப்பட்டதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த சூழலில் ரஷ்யாவின் மாஸ்கோ உள்ளிட்ட பல இடங்களில் உக்ரைன் ராணுவம் ஏவுகணைகள் வாயிலாக தாக்குதல் நடாத்திய நிலையில் கைதிகள் பரிமாற்றம் தொடருமா என சந்தேகம் எழுந்துள்ளது. இந்நிலையில் உக்ரைன் நகரங்கள் முழுவதும் 367 ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை வீசி ரஷ்யா தாக்குதல் நடாத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தனக்கு எதிரான குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கமளிக்க தயாராகும் தேசபந்து தென்னக்கோர். தமிழ் அரசியல் கட்சி தலைவர்களிடம் தமிழ் ராஜபக்சர்கள். பிமல் ரட்நாயக்க. மைத்திரியின் மகனுக்கு விடுக்கப்பட்ட அழைப்பு. இன்று முதல் 29ஆம் தேதி வரை வடக்கு கிழக்கில் கனமழை. சிறையில் அடைக்கப்பட்ட துமிந்த மருத்துவமனையில் அனுமதி. அடுத்த வாரம் கைதாக உள்ள நாமல் வெளியாகிய தகவல். எதிர்க்கட்சி எம்பிக்களுக்கு உயிர் அச்சுறுத்தல். உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய வான்வெளி தாக்குதலில் 13 பேர் பலி.